உங்களுக்கு பல் எடுத்தாச்சு. பல் எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஒரு நாளைக்கு எச்சில் துப்பவோ வாய் கொப்பளிக்கவோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஓகேவா? A few moments later. என் பல் எடுத்த இடத்துல வலியும் வீக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது மேம். அது இல்லாமல் வாய் திறந்தால் ஸ்மெல் அடிக்குது மேம். பல் எடுத்த அன்னைக்கு காட்டன் எடுத்து போட்டதுக்கப்புறம் ஸ்பிட் பண்ணுறது, ரின்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? ஆமாம் மேம். ட்ரை சாக்கெட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது, பார்க்கலாம். யூஎஸ்பி சாக்கெட் தான் மேம் எனக்கு தெரியும். அது எங்க மேம் ட்ரை சாக்கெட்டு? அவன் இன்னும் திருந்தலமாமா. பல் எடுத்த சாக்கெட்டில் ரத்தம் உறைஞ்சு அது ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆகி அந்த ரத்த கட்டி தான் அந்த சாக்கெட் ஹீல் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் பல் எடுத்த உடனே நம்ம ஃபோர்ஸாக ஸ்பிட் பண்ணவோ ரின்ஸ் பண்ணவோ இல்லை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி ஏதாவது குடித்தோம்னாவோ அந்த ரத்த கட்டி டிஸ்லாஜ் ஆகி பல் எடுத்த சாக்கெட் ஹீல் ஆகாமல் நம்மளுக்கு அதிகப்படியான வலி, வீக்கம் இல்லை பேட் ஸ்மெல் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதைத்தான் நாங்கள் ட்ரை சாக்கெட்னு சொல்கிறோம். இந்த ட்ரை சாக்கெட் வராமல் இருக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க. பல் எடுத்ததுக்கு அப்புறமா டென்டிஸ்ட் சொல்லக்கூடிய போஸ்ட் ஆபரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.